வந்திருக்குது. 2 கண்டா வச்சிருக்கிறீங்க. போடுற பசல் அதாவது ஒரு கத்தரி கண்டு வச்சிருக்கிறார்கள் எப்படி இருக்கணும் அந்த ஆவல் இங்க இழுத்தது. உங்களுக்கு கத்தரி கண்டுல என்னென்ன டவுட்ஸ்கள் இருக்கோ அது இந்த மண்ணோட வேற மண் கலப்பீங்களா? இல்ல இல்ல, போட்டு ஒரு 2 கிலோ மேல எல்லாம் முளை வந்து 3வது படிமுறை 4ஆம் மாதம் இதுக்குள்ள வைப்பட்டது. எந்த பசல மண் ஏனென்றா உங்களுக்கு இப்படி பெருசா மாத்திட்டா எப்படி நல்லா வரும், என்ன மண் போடுறதுன்றது எல்லாருக்கும் உரிய கேள்வி. அது மாட்டின் கொம்பு அரைச்சும் அப்புறம் 2 கிழமைக்கு ஒருக்கா போடுறார். இது மாட்டு அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் யோகநாதன் அண்ணாவிட்ட வந்திருக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நாங்களும் சுகமா இருக்கிறோம். சென்ற வருடம் வந்திருந்தோம். உங்களுக்கு யோகநாதன் அண்ணாவை நிறையவே தெரிஞ்சிருக்கும். 400 கத்தரி கண்டு சொல்லி நான் காணொளி போட்டிருப்பேன். அதுலதான் நான் 400 கத்தரி கண்டோடனே ஓடி வந்தேன். ஏனென்றா எங்களுடைய இலங்கை மக்கள் இவ்வளவு தூரம் அந்த அளவில 400 கத்தரி கண்டு வச்சிருக்கிறார்கள் எப்படி இருக்கணும் அந்த ஆவல் இங்க இழுத்தது. 2 மணித்தியாலம் தொலைவில் என்று சொன்னாலும் அதை கட்டாயம் வந்து எடுக்க வேணும் என்று சொல்லி சென்ற வருடம் எடுத்து போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. அதை விட இந்த வருடம் 500 கத்தரி கண்டு போட்டிருக்கிறார் என்று சொல்லி எடுத்து கதைச்ச போது சொன்னார். இப்ப மீண்டுமே அங்க வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் கத்தரி கண்டு பற்றி பார்க்க போறோம். நாங்க முதல்ல தொடங்கல பிள்ளையாருக்கு முன்னாலேயே நிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் அந்த தோட்டம் 500 கத்தரி கண்டேக்குல எப்படி இந்த தோட்டத்தை அழகுபடுத்துறார், சில சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களையும் கையாளுறார் என்றது அந்த நம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவர் 400 கத்தரி கண்டுல இருந்து 500 கத்தரி கண்டு போட்டு பாதுகாக்கிற அளவுக்கு அவரால் முடியுது. ஏன்னு சொன்னா நாங்க ஒரு தோட்டத்துல இன்றைக்கு வைக்க போறோம். ஒரு 10 கத்தரி கண்டு உருவாக்கவே உண்மையில பெரிய கஷ்டப்படுறோம். கொலண்டில இருந்து இன்னொரு அப்பான்னு சொல்லலாம், அவருக்கு பெரும்படியா அந்த சமகாடின் அதை எடுத்து செய்கிறாள் பெரிசு. அப்ப இந்த கீரை இனம், போஞ்சி, பாவல் தொகையா வச்சு செய்கிறார். அதோட இந்த கத்தரி கண்டு போடுறது அது மட்டும் தனக்கு படானா வருது என்று சொல்லி அதுக்கு என்ன காரணம் என்றெல்லாம் நாங்கள் இங்க கேட்டு அறிய போறோம். தொடர்ந்து நாங்கள் கத்தரி கண்டை பார்த்து கொண்டே நாங்கள் அதுக்குரிய கேள்விகளை அண்ணாட்ட கேட்க இருக்கிற நிறைய கேள்விகள் கத்தரி கண்டை பாப்போம். பார்த்து கொண்டு அந்த கேள்விகளை தொடங்குவோம். இந்த காணொலியில உங்களுக்கு கத்தரி கண்டுல என்னென்ன டவுட்ஸ்கள் இருக்கோ அத்தனை டவுட்ஸ்களையும் கேட்க வேண்டியதான் நான் திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இதை விட்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வேற கேள்விகள் இருந்தா கூட நீங்க எழுதினாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கேள்விகள் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் தயாரித்து காணொலிகளை தருவேன். இப்ப எவ்வளவு காலமா நீங்கள் இந்த கத்தரி கண்டுகளை வச்சு வர்றீங்க? நான் தொடக்கத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னும் ஒரு குறையத்தான் வச்சுனாலாம் கடையில வேண்டி ஒரு 10 கண்டு அப்படி வச்சு கொண்டு வந்தது. பிறகுதான் நாத்து போட்டு இப்ப போன வரியம் இந்த வரியம் தான் நாத்து போட்டு கூடுதலா வந்திருக்குது. போன வருஷம் 400, இந்த வருஷம் 500-600 கண்டு, 500க்கும் மேற்பட்ட 600 கண்டு கிட்ட போட்டிருக்கிறீங்க. அப்போ அதை எடுத்து நானும் அதை பயன்படுத்தி கொண்டு கேட்கிற ஆட்களுக்கும் கொடுக்கறது. 20 இந்த வருஷம் ஞாபகம் பேர் வந்து 20-25 கண்டு வந்து எல்லாம் கொண்டு போயிடும். நீங்க இப்ப வருஷம் பூராவே கத்தரிக்காய் வாங்கியே இருக்க மாட்டீங்க. அதை அப்படியே பிரிட்ஜில் போட்டுட்டு எடுத்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கடையில எல்லாம் தூரம் தானே, இது ஒரு கிராமப்புறம் தானே, கிராமத்துல இருக்கிறபடினால அப்ப நாங்கள் எங்கட நாட்டு இப்ப கத்தரியல், பாவல், புடலை அதெல்லாம் வச்சு பிரிட்ஜில் போட்டுட்டு சாப்பிடுவோம். நிறைய அன்பர்களுக்கு கத்தரி கண்டு உருவாக்குறது இப்ப மற்ற கண்டுகள் மாதிரி ஈஸி இல்ல. மற்றது அப்படி வச்சாலுமே பூச்சி வருது, புழு வருது அப்படி என்று. முதலாவது கேள்வி உங்கள்கிட்ட என்ன, கத்தரி கண்டு நீங்கள் விதை போடுறதுக்கு எந்த காலத்துல போடுறீங்க? நான் மாசி மாசம் போட்டேன்னா மாசி மாசம் இந்த ரெஜிபோம்ல இந்த ஏடைய அன்சூப்ட் ஏடன்னு இருக்குது. இது கண்டு விதை போடுறது கண்டு விற்கப்படுது மண். கூடுதலா இந்த மண் எல்லா கடையிலயும் வாங்கலாம். அல்லி லீடில் அதுக்கெல்லாம் பெருகுதோ இந்த மண்ணோட வேற மண் கலப்பீங்களா? இல்ல தனியா இந்த மண்ணிலதான் முளைக்க போடுவீங்க. அப்ப முதலாவது படி இந்த மண்ணை போட்டு இப்ப ஒருமிக்கத்து போடுமா போல போடுவீங்களா அல்லது தனியா டொப்புக்குள்ள போடுவீங்களா? ஒவ்வொண்டா வித இல்ல நான் இப்படி இந்த இப்படி ரசி போமுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு
மேல சாதம் மண்ணை போட்டு மூடி போட்டு பொலித்தினால மூடி விடுவேன். பொலித்தினால மூடி விடுவீங்க. அதாவது நாங்களும் மிளகாய் நாத்து கத்தரி நாத்து போடுமா போல செய்யறீங்க. அது எவ்வளவு காலத்துக்கு அந்த முதற்படியில வச்சிருப்பீங்க? 2ஆம் மாதம் போடுறீங்க, அந்த விதியல் எல்லாம் சேர்த்து ஒரே மிக்க போடுறபடியினால 2ஆம் தடவையா அந்த கண்ட மாத்தி நடுறது எவ்வளவு காலம் விடுவீங்க? ஒரு போட்டு ஒரு 2 கிழமையால எல்லாம் முளை வந்துடும். வந்த உடனே பொலித்தீனை எடுத்து போட்டு அப்புறம் அப்படியே தண்ணியை தெளிச்சு கொண்டுதான் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போயிற. அப்புறம் இப்படியான டொப்புக்குள்ள எடுத்து அப்படி சின்னனா நட்டு விடுறது. அப்ப அந்த 1 மாதம் செல்லும். சரியா? மிளகண்டம் அப்படித்தான் வருது. 2 கிழமையால விதை முளைச்சு வர பொலித்தீன் எடுக்கிறோம். பிறகு 2 கிழமையால இன்னும் 2 கிழமையாண்டா மொத்தம் 1 மாதம். 1 மாதத்தால இந்த இப்படியான டொப்புக்குள்ள வைக்கிறோம். இது கூடுதலா நீங்கள் இந்த டொப்புக்குள்ள 2ஆவது படியா வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்ப 1 மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டொப்புக்குள்ள வச்சது பெரிய 4ஆம் மாசம் மட்டும் எடுத்தது. அதுக்குள்ள பாருங்க நீங்கள் பெரிய டொப்புக்குள்ள எடுத்து அப்புறம் அதுக்குத்தான் இந்த கீழே எல்லாம் இந்த பழைய புன விஷயத்தான் இந்த குலைகள் அதுகள் அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேல குளுமனீடு. அப்ப இதுக்குள்ள போட்டது பிறகு 1 மாதம் இதுக்குள்ள வேர் பிடிச்சு நிக்கும். அந்த வேர் திரள்றதுக்கு 1 மாதம் வேணும். 2 மாதம். அப்புறம் அடுத்த மாதம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் பெரிய சாடிக்குள்ள மாத்துறீங்க. அதுக்கு மண் அதே மண்ணை தான் பாவிக்கிறீங்களா? அதே மண் இல்ல, இதுக்கு முளைக்கிறதுக்கு இந்த மண், மற்றதுக்கு குளுமனீடு. இப்ப 2ஆவது படிக்கு இதுக்கும் இந்த மண், 3ஆவது படிக்கு பெரிய சாடிக்குத்தான் அந்த கீழே இந்த செருகளை போட்டுட்டு மற்றது இப்ப நான் காரணம் உங்களுக்கு அந்த அது போடுறீங்க. இப்ப அன்பர்களே, நீங்க இதுல பாக்குறீங்க, இதுல அந்த 2ஆவது மாதம் எப்படி சின்ன டொப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அதாவது 500ல இருந்து 600 கண்டு மட்டும் இந்த முறையில தான் உருவாக்கி இருக்கிறார். 1 மாதம் பெரிய ரெஜிஃபோமுக்குள்ள பொலித்தீனால மூடி வளர்ந்து வரும் மட்டும் 2ஆவது படிமுறை இது. 3ஆவது படிமுறை அந்த பின்னுக்கு நிக்கிறது தானே. அதுக்குள்ள மண் நீங்கள் சேர்த்த கொம்போஸ்ட், அதாவது போன வருஷம் வச்சிருந்த சாடிகளுக்குள்ள வச்சிருந்த மண்ணும் இந்த ப்ளூமன் பூக்களுக்கு போடுற சருகுகள் கொம்போஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணின மண் அந்த பெரிய சாடி. இதையும் விட்டு இது எத்தனை மாதம் வச்சிருப்பீங்க? இனி இப்படியே தான் இருக்கும். இனி இப்படியே இருக்கும். ஒவ்வொரு கண்டபடியா இந்த டொப் காணும். அதுக்குள்ள இருக்கிறது பெரிய டொப் மாதிரி இருக்கு. அது 3 கண்டு வைக்கிறபடியா. இப்ப ஒரு கண்டு இது இனி நாங்கள் 5ஆம் மாதம் நடுப்பகுதியா நீங்கள் இப்ப வெளியில நிலத்துல வைக்கிறதா இருந்தா அன்பர்களுக்கு இந்த கண்டு 5ஆம் மாதம் வைப்பீங்களா அல்லது 6ஆம் மாதம் வைக்கிறது பெஸ்டா? நடுப்பகுதிக்கு வைக்கலாம். அப்ப இதெல்லாம் சாடியால எடுத்து வைக்கிறதுக்கா அல்லது சாடிக்கா? இப்படியே வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இந்த கத்தரி பலன் தருமா வச்சு வளர்ந்து? ஒரு வண்டு தானே வரும். இப்ப நாங்கள் 1ஆவது படிமுறை சொல்லி இருந்தேன். 2ஆவது படிமுறை 1 மாதம் இதுக்குள்ள, இத பிறகு 3ஆவது படிமுறை 4ஆம் மாதம் இதுக்குள்ள வைப்பட்டது. இனி 4ஆம் மாதம் 3 படிமுறை தான் வச்சா போல. இது இப்ப வச்சு 2 கிழமை. அப்ப வச்சு இதுக்குள்ள மண் என்னென்ன மண் போடப்பட்டது ஒருக்கா சொல்லுங்க அன்பர்களுக்கு. இதுக்கு இப்ப கீழே வந்து கொஞ்சம் சருகுகள் போட்டுட்டு மேல வந்து குளுமனீரை போட்டிருக்கு. மற்றது இந்த அந்த இதையும் நாங்கள் காட்டுறோம். இந்த 3ஆவது படிமுறை வைக்கல சாடிக்குள்ள வைக்கிறார்கள். அதாவது சாடிக்குள்ள வைக்கிறேன்டான்னு பால்கனியில வைக்கிறார்கள் அல்லது வீட்டு தோட்டத்திலேயே வாசலோட சாடிக்க வைக்கிறார்கள். அதுக்கு என்ன பசலை போடுறோம்ன்றதை நாங்க காட்டிக்கொண்டு கதைக்க போறோம். அந்த சின்ன சாடிக்குள்ளே ஓரளவு பால்கனியில வைக்கிறார்கள் இவைகளுக்கு காட்டியிருந்தேன். இப்ப இங்கே அண்ணா என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், இவ்வளவு அளவுக்கு அதாவது பெரிய அளவில வைக்கிறபடினால இடங்களை மிச்சப்படுத்துறதுக்காக இப்படி பெரிய சாடிகள்ல வைக்கிறார். இதுல நீங்க பாக்குறீங்க இந்த அளவு சாடிக்குள்ளேயே முதல் காட்டினது அந்த காட்டின டொப்பு, அதாவது சாடி 1 கண்டு வைக்கிறது, அண்ணா வைக்கிறது 3 கண்டு 2 கண்டு 3 கண்டு அப்படியெல்லாம் வைப்பார். அதுக்காக இந்த அளவில பெரிய சாடியை எடுத்திருக்கிறோம். இதுக்குள்ள எல்லாம் 3 கண்டு இருக்குது. இதை இப்படியே நீங்க விடுவீங்க. இப்ப இனி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளர வளர ஒழுங்கு பண்ணுவீங்க. இதுக்கு என்னென்ன மண் போடுறதுன்றத பாக்குறோம். எந்த பசல மண், ஏனென்றா உங்களுக்கு இப்படி பெருசா மாத்திட்டா எப்படி நல்லா வரும், என்ன மண் போடுறதுன்றது எல்லாருக்கும் உரிய கேள்வி. அது ரிண்டு டுங்கு
இந்த இது எங்க எந்த கடையில பூக்கண்டு கடையிலயே தோமஸ் வாங்கலாம். பிலிப்ஸ்ல இருக்கு. ஆஹா. தோமஸ் பிலிப்ஸ்ல இருக்கு. ஓகே. இது வந்து நான் வேலை செய்யற இடத்தை அங்க புளுமனேட் அதாவது பூக்கண்டுக்கு போடுற மண். இந்த ரெண்டையுமே கலந்து அந்த பெரிய சாடிக்குள்ள போடுறோம். ஓ ஓ அப்ப இந்த ரெண்டு மண்ணும் இதோட கொம்போஸ்ட் மண்ணும் கலந்து போடுறீங்க. கீழே கொம்போஸ்ட், அதோட மற்றது பசல மண்ணும் பூக்கண்டுக்கு போடுற மண்ணும் கலந்து என்றால் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. 2ஆம் மாதம் போட்டதுண்டேக்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது. இது பூ வைக்க எந்த மாதம் வரும்? இப்ப 5ஆம் மாதம் முடிகிற கடையிலேயே பூ வச்சிருமா? இப்ப எல்லாம் வந்திருக்கு. பூ வந்திருக்குது. வந்திருக்குது. 2 கண்டா வச்சிருக்கிறீங்க. போடுற பசலி அதாவது மாட்டின் இருந்து எடுக்கப்படுறது. சில இடங்கள்ல அது மாட்டின் கொம்பி அரைச்சும் அப்படியே உரமா பாவிக்கப்படுது, இயற்கை உரமா. அதன்னு சொன்னா நின்று வேலை செய்யும். அப்ப நீங்கள் உதாரணத்துக்கு கார்டன் சென்டர்ல ஜெர்மனில வசிக்கிறீங்களா இருந்தா கார்டன் சென்டர்ல அது விற்கப்படுது. பார்த்திருந்தா உங்களுக்கு படம் தேவையண்டா நான் போட்டு விடுவேன். அதே மாதிரி அண்ணா இங்க இருக்கிறபடியினால எந்த கடையில வாங்கினீங்க? தோமஸ் பிலிப்ஸ் என்ற கடையில அந்த இது வாங்கி இருக்கிறார். மற்றது நீங்க பூக்கண்டுக்கு போடுற மண் எங்கேயுமே எந்த பூக்கண்டு கடையிலுமே வாங்கலாம், சூப்பர் மார்க்கெட்டுகள்லயும் வரும் வாங்கலாம். நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்றதோட கொம்போஸ்ட், அது ஆக அடியில நாங்க சேர்க்கிற கொம்போஸ்டையுமே அவர் போட்டிருக்கிறார். சருகோ அல்லது கொஞ்சம் வைக்கோலோ அப்படி ஏதாவது நீங்க போட்டு இப்படி பார்த்திருக்கிறீங்க எந்த அளவுல பெருத்து வந்திருக்குது. மற்றது ஒரு சிலர்கிட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் இதுகளுக்கு பூச்சி வருதாம் ஒரு சிலருக்கு. உங்களுக்கு பூச்சியே காண இல்ல. ஆனா நீங்க இத்தனை வருஷம் செய்து கொண்டு வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்குத்தானே? அப்படி பூச்சி வந்திருக்கா அல்லது பூச்சி இதுவரையில வரையில? நீங்க இந்த மண்ணுகளை பாவிக்கிறது தான் காரணம். மற்றது இந்த மண்ணை ஒரு வருஷம் விண்டர் கண்டு வாங்கி வச்சு பாவிப்பீங்களா? இல்ல நான் உடனுக்குடனே வாங்கி இப்ப வீட்டுக்குள்ளுக வைக்கிறவை என்று சொன்னா இந்த மண் அப்படி பாவிக்கலாமோ அல்ல அதுக்கண்டு வேற மண் இருக்கா? தெரியல. அது பாவிக்கலாம். நீங்க அதைத்தான் உள்ளுக்க வச்சிருக்கிறதுக்கு போட்டிருக்கிறீங்க. பிறகு காய் வந்தா போல அதாவது பூக்க வலிக்கிறதுக்கு மட்டும் இந்த வளர்ச்சி அதாவது போட்ட மண்ணின் பசல காணும். காய் வந்து தொடங்கினா போல பிறகு பசலியல் போடுறீங்களா? பசல இதான் போடுறோம். அந்த மாட்டு இது அந்த உரத்தை இடக்கட போடுறீங்க. எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா போடுவீங்க? அல்லது மரத்துல ஏதும் பழுப்பு தெரிஞ்சு வித்தியாசம் தெரிஞ்சு அந்த உரத்தை போடுறீங்களா? அது இன்னும் அப்படிதான். போன வருஷம் இந்த வரையும் தான் கூடுதலா வச்சு கிடக்கு. எனக்கு அப்படி இன்னும் அந்த அனுபவம் அந்த இது வேற இல்லை. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட கிழமைக்கு ஒருக்கா போடுவீங்க. மற்றது ஊர்ல இருந்து பண்ணி கொண்டு வந்த இப்ப நாங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா மரம் வச்சு இப்ப பூக்க வலிக்கிடுது. அதுக்கப்புறம் 2 கிழமைக்கு ஒருக்கா போடுறார். இது மாட்டு ஏதோ ஒரு இதுல இருந்து செய்யப்பட்ட இயற்கை உரம் தான். இது நீங்க அளவளவா அதுக்குள்ள மண் தூவி போட்டு மண்ணோட கலக்க வேணுமா? மாட்டுல இருந்து இல்ல கிளாரை போட்டு பரவி விட்டா சரி, தண்ணி அடிச்சு விட்டா சரி. ஓ மற்றது இது அளவுக்கு மிஞ்சி தண்ணி அடிச்சால் தண்ணி நின்றால் பழுதாகுமா? தண்ணி கூடுதல் வேர்கள் கொஞ்சம் பழுதாகத்தான் பார்க்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா காய விட்டு இதண்ட வேணும். அப்ப இதால தண்ணி கொண்டா ஏண்டா இங்க குளிர் நாடுதானே, வேர்கள் எல்லாம் ஆளுகள் பிடிக்கிறோம். அதனால கணக்க விடாம இதண்ட வேணும். அப்ப இதால நிலத்திலேண்டா பரவாயில்ல, நிலத்துல தண்ணி ஊறிவிட நிலம் விழுத்து. இது தொப்பு எண்ணெய்க்க அப்படியே தண்ணி நிக்கும் கொஞ்சம். இப்ப 5ஆம் மாதமே பூ வந்தேன்டே 6ஆம் மாதம் வந்துடும். அப்ப எவ்வளவு காலத்துக்கு இந்த கத்தரி பலனை தரும்? 10ஆம் மாதம் கடைசி மட்டும் நிக்குமோ? 10ஆம் மாதம் கடைசி மட்டும் நிக்கும். இப்ப நீங்க முழுக்கவே சாடியில தானே வைக்கிறீங்க? நிலம் சரியில்லை கல்லு. அப்ப அதனால நான் சாடிக்குள்ளேயே வச்சு தந்துறீங்க. மற்றது கூடின பலன் தருமன்றது கிளாஸ் ஹவுஸ், அதாவது கண்ணாடி கூடு அல்லது பொலித்தீனால கிரீன் ஹவுஸ் அதா அல்லது வெளியில நடுறதா பெஸ்ட்? நீங்க 2 மாதிரியும் வச்சிருக்கீங்களா? இல்ல வெளியில நான் இதுதான் இதெல்லாம் வெளியில வைக்க போறேன். இப்ப நீங்க இதுக்குள்ள 1 மாதம் இந்த கிரீன் ஹவுஸுக்குள்ள வைக்கிறீங்களா? இதுக்கே வைக்க போறேன். இதுக்கு ஒரு லைன் இப்படியா 2 பக்கம் வைக்க போறேன். மற்றது மிகுதி எல்லாம் வெளியிதான் வைக்க போறீங்க. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை தருது. மற்றது இந்த கிரீன் ஹவுஸ் சொன்னால் ஒரு பக்கத்தை எப்பவும் திறந்து விடுறீங்க.
இப்ப இன்றைக்கு தான் எல்லாம் புல்லா திறந்துருக்கு. இந்த நேற்றையில இருந்தா வெயில் கூட புல்லா திறந்து விட்டு கிடக்கு. 30 கிராட் படினால மற்றபடி குளிர பார்த்து மூடி விட்டுட்டு பகல்ல கொஞ்சம் திறந்து விடுறாரு காத்து போ. அன்பர்களே, நீங்கள் அந்த கத்தரி கண்டால் எல்லாராலையும் உருவாக்க இயலாது, கஷ்டப்படுற சில பேர் எனக்கு தெரிய ஜனவரி மாதமே விதை போட்டு வீடுகளுக்குள்ள வச்சு இவ்வளவு தூரம் பலத்தை எடுத்திருக்கிறார்கள். உண்மைதான். எவ்வளவு அதுல முயற்சி செய்து இறங்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பலன் அடைவீங்க. ஆனா அண்ணா சொல்லியிருந்தார் 2ஆம் மாதம் விதை போட்டு 3 படிமுறையா அந்த கத்தரி இது மாத்தி இருக்கிறார். என்னென்ன பசல் என்றதும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. மற்றது மருந்துகள் ஒன்றுமே இதுக்கு பாவிக்கிற இல்ல, பூச்சிகளும் வரவும் இல்லை. நெல்ல வெயில் பட வைக்கிறார். 1 மாதம் இந்த கிரீன் ஹவுஸுக்குள்ள வச்சு எடுத்துட்டு 5ஆம் மாதம் நடுப்பகுதிக்கு இப்ப இனி பிறகுதான் வெளியில கொண்டு போய் ஒழுங்கு பண்ணி சாடியில வைக்கிறபடியினாலே அதை லைனுக்கு அடுக்குவார். அந்த கீழே துவாரம் இருக்கு, அதுக்கு கீழே நேரடியா மண் தொடர்பு தானே இருக்கு. மண் தொடர்பு இருக்கு. மற்றது இதை வைக்க இல்ல. அங்க பாக்குறீங்க என்ன மாதிரியான சாடி வாங்கி இருக்கிறார். இவ்வளவு துவாரம் காணும். மற்றது இந்த எந்த ஒழுங்கு எவ்வளவு இடைவெளி விடுவீங்க? இந்த 2 சாரி என்று சொன்னா பக்கம் பக்கமாயே அடுக்குவீங்களா? இருக்கிற குறையா இருக்கிறார்கள் இடைவெளி வச்சு வைக்கல. நான் நெருக்கித்தான் கொஞ்சம் நெருக்கித்தான். மற்றது உங்கள்கிட்ட இப்படி நிக்கிற இதுக்குள்ள எத்தனை விதமான கத்தரி இருக்கு? இதுக்குள்ள 4 விதமான கத்தரி இருக்குது. 4 விதமான கத்தரி. நீள கத்தரி, மற்றது அந்த மட்டூர் கத்தரி மாதிரி உருண்டை வெள்ளை கத்தரி, வெள்ளை கலர்ல ரோஸ் கலரும் இருக்கு. ரோஸ் கலர்ல. மற்றது இந்த வருஷம் வச்சு கிடக்கு அந்த ஊர்ல சொல்ல சுண்டங்கத்தரியா, அது இன்னைக்கு சின்ன சுண்டங்கத்தரியும் இதுக்குள்ள இருக்கு. இதுகள் விதை எங்க இருந்து எடுக்கிறீங்களே? ஏனென்றால் சில அன்பர்கள் சொல்லின நாங்க செலவத்தாரம் நீங்க விதை எங்களுக்கு அனுப்புவீங்களாண்டெல்லாம் கேட்டுருக்கீங்க. விதை எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அன்பர்களுக்கு தேவையண்டா அந்த விதிகள் கொடுப்பீங்களா? அவர்கள் என்னன்னு சொல்றது, செலவோ அதுக்குரிய பணத்தை தருவார்கள். நான் இன்னும் விதை எடுக்கல. இது நல்லா ஊர்ல இருந்து கொண்டு வந்தது விதைதான். ஊர்ல எங்க வாங்கினீங்க? ஊர்ல திருநெல்வேலி சந்தி, கோண்டா சந்திக்கும் திருநெல்வேலி சந்திக்கும் இடையில இருக்கு ஃபார்ம் ஸ்கூல். அங்கதான் ஒவ்வொரு வருஷம் வாங்கி கொண்டு வாரீங்க. இங்க முளைச்சு வந்த கத்தரிக்காயில இருந்து நீங்க விதை எடுத்திருக்கிறீங்களா, அல்லது அந்த எடுத்த விதையில இருந்து நீங்க விதை போட்டிருக்கிறீங்களா? எடுக்கல. இன்னும் நான் இந்த வருஷம் எடுக்கல. எடுத்து வச்சேன்னா நான் அது எல்லாம் எனக்கு அந்த எடுக்கிற விதம் தெரியல, எல்லாம் பழுதா போச்சு. அது அந்த விதைக்கு விட்டாலே அந்த கத்தரிக்காய முதல் வர்ற கத்தரிக்காயில தான் அது பலமானதும் சத்துள்ளதுமா இருக்குமென்று அதை நெல்லா பழுக்க விட்டு பிறகு அந்த விதையில எடுத்து காய விட்டு கடும் பக்கையில எரிய விடாம மெல்லிய நிழலுக்குள்ள பட காய விட்டு எடுத்து அதை வைக்க வேணும். அப்படித்தான் செய்யினம் ஒரு சிலர் அங்க கொண்டு வந்து. ஆனால் இங்க என்னன்னு சொன்னால் விதி ஒவ்வொரு வருஷமுமே ஊருக்கு போய் வர்றபடியினால வாங்கி கொண்டு வர்றார். அப்ப அதுல விதியல் தாராளமா போடப்பட்டிருக்குது. இப்ப அன்பர்களுக்கு தக்காளி விதையும் அங்க இருந்தா எடுக்கிறீங்க? இல்ல இது இங்க தக்காளி இங்கதான் விதை வாங்கினீங்க. இங்க நீங்கள் கத்தரி விதை வாங்குறதுக்கு நல்ல கத்தரி இனம்ட்டு பார்த்து வாங்கக்கூடிய இடம் இருக்கா, இல்ல தெரிஞ்சிருக்கா? இருக்கு, கடவுளியே இருக்குது. தோமஸ் பிலிப்ஸ்ல இருக்குது வாரது, மற்றது லீடில் நல்ல குவாலிட்டியா தெரியலைங்க. நான் அப்படி இன்னும் வேண்டி செய்யல. எப்படி இந்த கத்தரி கண்டை வெளியில கொண்டு வந்தோடனே வாடுதுன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது எல்லா கண்டுகளுக்குமே இருக்கு. மிளகண்டா இருக்கட்டும், கத்தரி கண்டா இருக்கட்டும், கொடி வகையா இருக்கட்டும், பூசணி கொடியோ என்னவா இருந்தாலும் நாங்கள் வச்சு வளர்த்தது ஒரு குளிர் படுற மாதிரி வளர்த்தபடினால 30 கிராட் வந்தோடனே உடனே வெளியில கொண்டு இயலாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி கொண்டு வேணும். அந்த கண்டுகளை நீங்க வெளியில கொண்டு வர்றதென்றால் அதாவது மத்தியானத்துக்கு முதல் வர்ற இல்ல கொண்டு வந்து 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வச்சு பழக்கப்படுத்தி போட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப உங்களுக்கு கவனிக்க தெரியும். இது வாடை இல்ல, இன்றைக்கு வச்செடு கேட்க வாடை இல்ல, அப்படி என்று கொஞ்சம் கொஞ்சமா பழகி 1 கிழமைக்கு 2 மணித்தியாலம் வச்சு எடுத்து போட்டு பிறகு நீங்கள் கொண்டு வந்து பூரணமா நீங்க வச்சு எங்க வைக்கணுமோ அப்படியே வச்சு பழக்கலாம். இது சரியா அப்படிதான் செய்யணும். இப்ப எல்லாம் மாறுது இந்த வெயில் பட்டு கூட இந்த கரை கூடின வெயில் பட்ட உடனே வாடுது. இந்த வெயில் கூட
கூடுதலா இருக்கக்கூடிய வார்டு. மற்றது அண்ணா என்னன்னு சொன்னால் இந்த கண்டுகளை விதிகளை கொண்டு வந்து அளவுக்கு அதாவது பெரிய அளவில் செய்கிறார். அதே நேரத்துல தனக்கு ஓரளவு தொகையை வச்சு கொண்டு மிகுதி கண்டுகளை விற்கிறார். அதை நீங்கள் என்னத்துக்காக அதை விற்கிறீங்கள் என்ற விஷயத்தை அன்பர்களுக்கு இதுல தெரியப்படுத்துங்க. இந்த கண்டுகளை வித்து எடுத்து அந்த காசை நீங்க எந்த முறையில எங்க என்ன செய்கிறீங்கன்றதை அன்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. போன வருஷம் சொன்னான் அப்படி இந்த கண்டுகளை வித்து அதை வர காசு எடுத்து இங்க பன்னி பக்கம் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அனுப்பினான் வந்து கனசனம் அடிச்சிருந்தது. லண்டன்ல இருந்து முன் சொன்னாங்க இங்க எல்லாம் இருந்து அடிச்சது. ஆனா ஒருத்தருக்கு இன்னும் நான் அனுப்ப கொள்ளையில இந்த இந்த இங்க இடத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போனவே. ஆனா அதை பற்றி இல்ல, காசு தரத்தை பற்றி இல்ல, எல்லாம் எடுத்துட்டு போனேன். அது ஃப்ரெண்ட் ஆக்கள் வந்து எல்லாம் போயிருக்கணும். அன்பர்களே, இப்ப அண்ணா தெரியும் ஒரு கண்டு நாங்கள் ஒரு 5 கண்டு 10 கண்டு உருவாக்குறோன்னு சொன்னா அதுக்குரிய டைம் அதுக்குரிய செலவு என்னொன்று இருக்குது. அவர் நட்டப்படாத மாதிரி அவர் அதை வித்து தான் எடுக்கவும் இல்லை. அதை உண்மையில ஊருக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் போய் வர்றார். அப்ப ஏதோ ஒன்று இங்க இருந்து போய்க்குள்ள உதவி செய்யணும்னு செய்கிறார். அதை இந்த ரீதியில மனநோகாமி ஏதாவது கண்டுகளை கொடுக்கல அதுக்குரிய செலவு காசோ ஏதாவது மக்கள் விரும்பி கொடுத்தால் அவர் இன்னவெண்டே ஒருத்தருக்கும் பேசினதில்லை. வந்து எடுக்கிறவர்கள் அந்த காசை கொடுத்தால் அவர் அதுகளை சேர்த்து கொண்டு அதோட தானும் போட்டு கொண்டுதான் அதை போகல. அது ஒரு உதவியாக வன்னி மக்களுக்கோ ஒவ்வொரு புத்தகங்களுக்கோ உடையாகவோ ஏதோ ஒரு கஷ்டம் ஒவ்வொரு இடமா செய்து கொண்டு வர்றார். இந்த செய்தியையும் நான் உங்களுக்கு அறிய தந்திருக்கிறேன். எல்லாருக்கும் புரிந்திருக்கும். அதை நீங்க விரும்புறவர்கள் வந்து அதுக்குரிய செலவை கொடுத்து எடுத்து செல்லலாம் என்று சொல்லி பணிவா கேட்டுக்கொள்றேன். இப்ப பல இடங்கள்ல அண்ணாவை கேட்டிருக்கிறீங்க. இதை அனுப்புறதுக்கு லண்டன்ல அங்க இருந்தெல்லாம் அது ஒரு கண்டை அனுப்புறதுக்கு அண்ணாக்கு நேர பிரச்சனை சில கஷ்டங்கள் இருக்குது, குறுனைக்காதேங்கோ. மற்றபடி இப்ப தூர இடத்துல இருந்து இங்கால் பக்கம் கோயில் திருவிழாவோ அல்லது ஏதோ ஒன்றை சாட்டி வரையக்கில்ல நீங்க வந்து எடுத்து அதுக்குரிய செலவை கொடுத்துட்டு எடுத்து கொண்டு போவதுதான் மிக சிறந்ததுன்னு நினைக்கிறேன். நான் கூடவே வரவுக்கு முதல் அண்ணாவோட கதைச்சிருந்தேன். அண்ணா எனக்கு கொஞ்சம் கண்டு வேணும்னு நான் காசு தந்துட்டு செலவுக்குரிய காசை தர்றேன். அண்ணாட்ட சொன்னேன் சரி அது கொஞ்சத்தை நானும் எடுக்கிறேன். அப்படி நீங்கள் தூரம் இருக்கிறீங்க வார அன்பர்கள் இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இறங்கினா இவ்வளவு இது இருக்கு வந்துட்டா இந்த கொடுக்குற இதுக்கு உண்மையிலே அதே தகுமா தகாதா எவ்வளவு லாபம் அன்னைட்ட வாங்கி என்று சொல்லி உங்களுக்கு புரியும். அதையும் நான் சொல்றேன். உண்மையிலே அவர் எவ்வளவு டைம் ஒதுக்குறார். இது ஒரு பொழுதுபோக்காயும் ஒரு இதுல இருந்து எடுக்கிற ஒரு குறிப்பிட்ட செலவை மக்களுக்காக ஊருக்காக அனுப்பி கொண்டு போய் நேரடியாகவே கொடுத்து உதவி செய்து வருகிறார். அண்ணா இருக்கிறது கேவலர் சர்ச்சுக்கு கிட்டத்தான். அந்த கோயிலுக்கு நீங்கள் வரும்போது சாடி இந்த சாடி அளவுக்கு இல்ல மண் போட்டபடி அண்ணா வளர்த்திருப்பார். இந்த அளவு உயரத்துக்கு பூ வந்திருக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த கண்டு 5 €க்கு கொடுக்கறதாக சொல்லி இருந்தார். அது உங்களுக்கு உண்மையிலே மிகவும் லாபம். என்னன்னு சொன்னா காய்க்கிற பருவத்துக்கு வந்துடும். அதுல இருந்தே நீங்க 2-3 மாதத்துக்கு கொண்டு போய் வச்சு அந்த இது எடுத்துடுவீங்க. அப்ப நீங்க வாங்க விரும்புறவர்கள் கேவலர் சர்ச்சுக்கு வரையில அண்ணாண்ட போன் நம்பரை நான் இதுல கொடுப்பேன். நீங்க தொடர்பு கொண்டு கதைக்கலாம். இப்படி ஒரு சாடிக்குள்ள அந்த பெருப்பமளவு வளர்த்து போட்டு பெருசா பூ வச்சு வந்துடும். அப்போ உங்களுக்கு காய்க்கிற மட்டத்துல நிக்கிற அளவுக்கு 5 €க்கு கொடுக்கறதாக சொல்லி இருக்கிறார். 3-4 பேர்கிட்ட கேட்டு சேர்ந்து எடுக்கிற மாதிரி ஒழுங்கு பண்ணிட்டு வந்து எடுத்து கொண்டு போய் நீங்க பங்கிட்டு கூட எடுக்கலாம். சரிதானே அண்ணன்? இதாண்டு இவ்வளவு நேரமும் நாங்கள் கத்தரிக்கண்டு எந்த முறையில வளர்த்திருக்கிறார், என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேணும், இதுன்ற பலாபலன்கள் எல்லாம் சொல்லி இருந்தான். எந்த படிமுறைகள் எத்தனை படிமுறையா அவர் வச்செடுத்து என்ன மாதிரி பாதுகாத்து நல்லதா அதை செய்து கொண்டு வர்றார். அதே முறையில நீங்கள் குறைந்த விலையில இதை பெற்றுக்கொள்ளலாம், வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா அனுப்புறது அவருக்கு நிறைய கஷ்டங்கள், சுலபமான வேலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோட முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அண்ணா. இவ்வளவு நேரமும் என்னோட இதுக்குரிய தகவல்களை தந்து அன்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு நேரங்களை ஒதுக்கி பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி.